இயற்கையோடு வாழ்வோம், இயல்பாக வாழ்வோம் மக்களே. வணக்கம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு பார்த்தது என்னன்னு தெரியாது. முத்து முத்தா இருக்கும். அழகா இருக்குது பார்க்கறதுக்கு. முத்து முத்தா இருக்குன்னு பார்க்குறீங்களா? இதுதான் சூரியகாந்திங்க. முதல்ல ஒரு செடி தான் நான் நட்டிருந்தேன். அந்த ஒரு செடிய ரொம்ப பாதுகாப்பா கவர் பண்ணி தாங்க வச்சுருந்தேன். அதுலேயும் பாதிய பச்சைக்கிளி சாப்பிட்ருச்சுங்க. அந்த பாதி விதைய நான் நடவு பண்ணி செடியே முளைக்கலைங்க. ஒரு 7, 8 வகையான 7, 8 வகை தான் 7, 8 செடி தான் இருந்துச்சு. அதையும் காப்பாற்றது ரொம்ப சிரமமா போயிடுச்சுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பச்சைக்கிளி வந்து சாப்பிட்ருது. அந்த பச்சைக்கிளிகிட்டேருந்து காப்பாற்றலாங்க இந்த மாதிரி நான் கவர் பண்ணியிருக்கேன். இது முத்திருச்சு. இந்த சன்ஃப்ளவர் முத்திருச்சு. பாருங்கள், முத்துனதை எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்க வேண்டியதாக இருக்குது. இல்லாட்டி கிளி சாப்பிட்ருங்க. இது பாருங்க, இப்போ ஒடிக்கலாம். இதில் விதை இருக்குது. இதை வச்சு நம்ம வேணுங்கிறத உற்பத்தி பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி கவர் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா பச்சைக்கிளி நறுசாக சாப்பிட்ருக்கும். ஆல்ரெடி 2 ஒரு பூட்டையை சாப்பிட்ருச்சு. இது பாருங்கள், இது கவர் பண்ணனால பாதுகாப்பாக இருக்குங்க. இது மூலிமா நம்ம நிறையா உற்பத்தி பண்ணிக்கலாம். இதை நான் வயல் ஓரமாக தான் போட்டிருக்கேன். வயலுக்குள்ளே போடலை, வயல் ஓரமாக தான் வரப்பு போட்டிருக்கேன். அந்த வரப்பு ஓரமாக தான் போட்டிருக்கேன். நிறையா பேர் பக்கத்து வீட்டு பையன்லாம் பார்த்துட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படிங்கிறான். என் பொண்ணுமே இதான் ஃபஸ்ட் டைம் பார்ப்பா. சூரியகாந்தியை என் பொண்ணு என் பொண்ணுங்க இப்போ தான் பார்க்குறாங்க. பக்கத்து வீட்டு பையன் நான் இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னா. அது மாதிரி சூரியகாந்தி எங்கள் ஏரியாவில் பயிர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த கிளிகள் தொல்லை தாங்க முடியாது, மயில் தொல்லைகள் தாங்க முடியாதனால எங்கள் ஏரியாவில் உற்பத்தி பண்ண மாட்டாங்க. நான் ஒரு அழகுக்காக போட்டிருந்தேன்.